जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थ जम्बू पलसार पक्षितम् उमासुतं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். நாம் தற்போது பார்க்கக்கூடியது 12 ராசிக்கான வார பலன்கள் என்று சொல்லக்கூடிய ஆனி மாதத்தில் ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 14ஆம் தேதி வரையில், ஆங்கில தேதி 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரையில், ஆனி 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையில், அதாவது மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிக்னிட்டி உண்டு, அதாவது ஒரு கண்ணியம் மிக்கவர், அதாவது அடக்கம் அமைதி அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. சாதுவான குணம், சாதுவான குணம் அப்படின்னு சொன்னால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அவங்க சாதுவாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கோசரம் எதுவும் பண்ணிட முடியாது. அது நான் சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மௌனம், கூடியமான வரைக்கும் நீங்கள் மௌனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது, பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு லட்சியம் இருக்குது, உழைப்பு இருக்குது, விடாமுயற்சி இருக்குது. தடங்கள் வந்து போகும், ஒன்றும் பண்ண முடியாது. மகர ராசி பொறுத்தளவுக்கு பாத சனி நடக்குது. எப்படி பார்த்தாலும் நிறைய பிரச்சனைங்க இருக்க தான் இருக்கும். நம்மளை சுற்றி சில பிரச்சனைங்க இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. என்ன நான் அதாவது இப்படி நினச்சிக்கணும், நம்ம சரி ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா மகர ராசி பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு இருக்குது சில விஷயங்கள்லாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு வேலையில் இருப்பவர்களாக இருக்கட்டும், மற்ற ஒரு விஷயத்தில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஒரு புரிதல், ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இருந்தால்தான் அது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் ஜாதகத்தில். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு எப்படி இன்னும் இப்போ இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக மகர ராசின்னு சொல்லும்போது சில குணாதிசயங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? வேலையில் எடுத்துக்கோங்களேன், வேலை மற்ற விஷயங்கள் எடுத்துக்கோங்களேன், அவங்க உண்டு, வேலைக்கு போவாங்க வருவாங்க, வேலையிலலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. பெண்கள் சொல்கிற வேலைக்கு போயிட்டு வருவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. வீட்டுக்கு வந்தால் தலைவலி, இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் தலைவலி, புதுசாக தலைவலி வரும். ஸோ கவனமாக இருக்கணும். பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். மாணவர்கள் அப்படின்னு எடுத்துனோன்னே, மாணவிகள் அப்படின்னு எடுத்துனோன்னா மகர ராசி பொறுத்தளவுக்கு கல்வியில் மன நிறைவு ஏற்படும், ஓய்வும் தேவை. படிக்கணும், ஓய்வும் எடுக்கணும். சும்மா லேப்டாப்பை திறந்து வச்சுன்னு உட்காந்துட்டு பாட்டு கேட்டுண்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் கூடாது. கொஞ்சமாவது ஓய்வு எடுங்க. நீங்கள் படிக்கிறீங்க, எல்லாம் இது பண்ணுறீங்க, கொஞ்சம் ஓய்வும் தேவை. மனதிற்கும் ஓய்வு தேவை, மூளைக்கும் ஓய்வு தேவை. அதே போல் கடன் செலவு அப்படின்னு எடுத்துட்டோன்னா பழைய கடன் தீரும், புதிய வருமான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. திருமணம், நட்பு திருமணமாக, நான் அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கேன், பழகின்னு இருக்கேன், எனக்கு நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு திருமணம், நட்பு திருமணம் கூடி வர்றது வாய்ப்புகள் அதிகம். ஃப்ரெண்ட்லியாக நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு டிவோர்ஸ் ஆனவங்களாலும் சரி, நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், நான் ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும். நட்பாக பழகி இருந்தால், நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு விவாகரத்தை எடுத்து நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பண்ணலாம், தப்பில்லை. உங்களுக்கு அதற்கான நேரம் உண்டு, பண்ணலாம். அதே போல் குழந்தைகள் தாமதமாக பிறக்கும், குலதெய்வ வழிபாடு செய்யவும். விவாகரத்து வழக்கு முடிவாகும், நல்ல தீர்வு கிடைக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். சனீஸ்வர காயத்ரி ஜபம் செய்வது நல்லது. திருநள்ளாறு போயிட்டு வரலாம், திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வரலாம், ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது. 8, 17, 26லாம் நல்லாயிருக்கும். நீல நிறம் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயமாக அமையும். வேலையில் மகர ராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கவனமாக இருங்க. நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும்.
காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதே போல் சில வேலையாட்கள் நீங்கள் சொன்ன வேலையை உடனே செய்ய மாட்டாங்க, தாமதமாக செய்வார்கள். அது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே சமாளிச்சுன்னு போயிடுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால், அரசாங்க துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு அதை விட ஒரு பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்குது, சில விஷயங்கள்லாம் இருக்குது. தொழில் நான் சொந்த தொழில் பண்ணுறேன், என் தொழிலில் நான் அபிவிருத்தியாக வருவேனா, நான் ஒரு பேக்கரி ஷாப் வச்சுருக்கேன், நான் ஒரு டீ கடை வச்சுருக்கேன், நான் ஒரு வெல்டிங் ஷாப் வச்சுருக்கேன், நான் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறேன், ஒரு மினி மார்க்கெட் மாதிரி வச்சுருக்கேன், அன்றாட வருமானங்கள் எனக்கு இதெல்லாம் வருமானம். தொழில் வழி போட்டி பொறாமைகள் அதிகமாக உண்டு, சில நேரத்தில் நஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். பூ வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் அதிக நஷ்டத்தை இருக்கும். ஒரு ஆர்டர் வர மாதிரி இருக்கும், ஆர்டர் வராது, டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். வாடகை தரமாட்டாங்க, டைமுக்கு வாடகை தரமாட்டாங்க, பண விஷயத்தில் ஏமாற்றுவாங்க. ஸோ அதிலெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு சொல்கிறத விட பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. பாடல் பெற்ற ஸ்தலம், அதே போல் அகத்தியர் பூஜை பண்ணின ஸ்தலம், இதெல்லாம் விசேஷமானது, போயிட்டு வாங்க. பெருமாள் ஸ்தலம், அதெல்லாம் கூட போயிட்டு வரலாம், தப்பு இல்லை, போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது. ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், இதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து முதலீடு பண்ணுங்கள். கடன் சம்பந்தமானது விரலுக்கேற்ற வீக்கமாக இருக்கணும். உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள், எக்ஸஸாக எதுவும் பண்ணி மாற்றிக்காதீங்க. கோர்ட்டு கேஸு சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நிலுவையில் வரும். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும், ஆண்களுக்கு நடக்கும். ஆனால் அது அந்த அளவுக்கு சீக்கிரமாக கூடி வருமா அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இந்த வாரத்தில் மகர ராசியில் பிறந்தவர்கள், திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி. இந்த வாரத்தில் குடும்பத்தில் திதி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருது, திதி செய்ய போகிறீங்க, திதி ஏதாவது ஒன்று வருது அப்படின்னு சொன்னால், அந்த திதி செய்யும்பொழுது அந்த திதி செய்யக்கூடிய நாளில் காய்கறி இதெல்லாம் தானம் கொடுக்குறீங்க இல்லையா, அன்றைய நாளில் பசுக்கு நீங்கள் கொடுக்கும்போது பச்சரிசி வெல்லம் மறந்துடாமல் இது ரெண்டுத்தையும் சேர்த்து, படத்தோடு சேர்த்து இந்த 3 பொருளாக தானம் கொடுங்க. இந்த வாரத்தில் எனக்கு வரப்போகிறது, நான் இந்த வார ராசி பலன் கேட்கக்கூடியவர்கள் வீட்டில் திதி வருது அப்படின்னு சொன்னால் இந்த 3 விஷயத்தை சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான சில நல்ல விஷயங்கள், தடங்களாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும், வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வரும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த ஹோட்டல் நடத்துகிறவங்க, இந்த ஸ்டோன்ஸ், இந்த மார்பிள்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் வழி நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சில பேருக்கு கோடிக்கணக்கான பணம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோடிக்கணக்கான பணம் லாஸ் ஆகிறதுக்கு நம்பி ஏமாத்தினது, 30 லட்சம் 50 லட்சம் நம்பி ஏமாத்துறது, கோடிக்கணக்கில் சில பேருக்கு பணம் பார்த்திங்கன்னா நஷ்டம் அடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது இந்த மகர ராசியில் இருப்பவர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், மகர ராசியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஷிப்பில் வேலை பார்க்குறேன், நான் மாதம் நான் இப்போ இந்த ஷிப்புக்கு போகிறாங்க இல்லையா, 3 மாதம் ஒரு தடவை, 4 மாதத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவாங்க, அந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலையில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனத்தோடு இருங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நான் எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் நான் இந்த ராசிக்கு நான் உள்ளே கொண்டு வரேன்னு சொன்னால் அதில் அவங்க இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். இந்த மகர ராசிக்காரர்கள் எத்தனை பேர் அந்த துறையில் வேலையில் இருக்கிறவங்க இருப்பீங்க, உங்களுக்கு அதற்கான இது ஸோ அது சாமி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாளில் நம்ம இந்த வாரத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரியும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போக வேண்டாம், நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. சரியான சூழ்நிலையில் இருக்கும். தெய்வ அனுகிரகம் எப்போதுமே இருக்கக்கூடிய ராசி உங்கள் ராசி. சுபம்.